ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பராபவ ஆண்டு 2026 வருஷம் ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் முதல் தர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் எது என்பதை இந்த பதிவில் காணப்போகிறோம். ராகு கேது சொந்த வீடு இல்லாத நிழல் கிரகங்கள். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று முன்னாடி இருந்த ஜோதிடர்கள், முன் தலைமுறை ஜோதிடர்கள் பாட்டாகவே படிப்பாங்க. ஏன்னா ராகு கேது இருக்கும் இடம் அந்த ராசிக்கு எத்தனாவது பாகமாக வருதோ அந்த உறவை நம்மிடம் இருந்து பிரித்து விடும். அதே மாதிரி தான் சுய ஜாதகத்திலும் நம்முடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு எத்தனாவது வீட்டில் இந்த ராகு கேது இருக்கிறதோ அந்த உறவுகளிடமிருந்து கொஞ்சம் மனஸ்தாபம், பகை, விரோதங்களை ஏற்பட்டு பிரித்து வச்சிடும். காலகாலத்தில் நல்லா சந்தோஷமாக பேச முடியாதபடி செய்யக்கூடியது இந்த நிழல் கிரகங்கள். அதே மாதிரி தான் கோச்சாரத்திலும் தன்னுடைய ராசிக்கு எத்தனாவது வீட்டில் இந்த ராகு கேது வருதோ அந்த உறவுகளிடம் ஜாதகனை பிரித்து விடும். அந்த ராசிக்காரர்களை ஒட்டாமல் சந்தோஷமாக பேச முடியாத மாதிரி இந்த ராகு கேது செய்துவிடும். இந்த பராபவ ஆண்டு 13/11/2026 வருடம் அன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சிம்மராசி மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு கேதுவும், மகரம் ராசி அவுட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு ராகுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். அடுத்த 18 மாத காலம் 1.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டில் இந்த ராகு கேது சஞ்சாரம் செய்வாங்க. இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள். நாம் செய்யக்கூடிய கர்மாவுக்கு, நன்மை தீமைக்கு உடனே நம்முடைய பின்னாடியே நிழல் மாதிரி இருந்து நாம் செய்யக்கூடிய நல்லது கட்டத்துக்கு உடனுக்குடன் பலன் வழங்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த நிழல் கிரகங்கள். சூரிய சந்திரனியை கிரகணம் பிடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அடுத்த 1.5 வருஷத்துக்கு மகரம் கடகராசியில் கிரகணம் நிகழும். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை அப்படின்னு முன்னோர்கள் ஜோதிடர்களுடைய பழமொழி. அந்த அடிப்படையில் ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் எந்தெந்த ராசிக்கு முதல் தர யோகம் கிடைக்கப் போகிறது என்பதை காணலாம். ராகு மகர ராசியில் செல்லும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகுவால் முதல் தர யோகம் உண்டு. பணம், குடும்பம், 2ஆம் இடம் சார்ந்து இவங்களுக்கு நல்ல செல்வாக்கை கொடுக்க போகிறது. கோச்சாரத்தில் தனுசு ராசி என்பதற்கு 2ஆவது வீட்டிலே ராகு வரும்போது நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. இப்போ கடனாக இருக்குது அப்படின்னா கடன்லாம் தாராளமாக கொடுத்துட்டு கடனை கட்டிட்டு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எதிர்காலத்துக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி 2 கோடி பணம் சம்பாதிப்பீங்க. அதே 2ஆவது வீட்டில் ராகு வரும்போது குடும்ப உறவுகளிடமிருந்து உங்களை கொஞ்சம் பிரித்து வச்சிடும். நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பீங்க. அது குடும்ப உறவுகளுக்கு தெரியாது. அதனால் குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமல் பேசியும் பேசாமல் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்த 1.5 வருஷம் தனுசு ராசி என்பதுக்கு ஏற்படும். கேதுவால் முதல் தர யோகம் பெறக்கூடிய ராசி மிதுனம். மிதுன ராசிக்கு 2ஆவது வீட்டிலே கேது வருகிறார். இப்போ வாக்கால் பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக பேசுவீங்க. அரசியல் பேச்சு, பட்டிமன்ற பேச்சு, சினிமா துறையில் இருந்தீங்கன்னா நல்லா நடிப்பீங்க, நல்லா பேசுவீங்க. 2ஆவது வீட்டிலே கேது வரும்போது ஜோதிடர்கள் நல்லா பேசி நல்லா வாக்கு வன்மை ஏற்படும். 2ஆவது வீட்டிலே கேது வரும்போது ஆசிரியர்கள் நல்லா மாணவர்களுக்கு பாடம் நடத்தி தெரியாதது, அறியாதது, புரியாதது நீங்கள் அறிந்து கொண்டு மாணவர்களுக்கு நன்றாக புரிய வைப்பீங்க. அதிகமாக பேசி அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய
ஒரு வாய்ப்புகளை மிதுன ராசி என்பளுக்கு கொடுக்குறார். 2வது வீட்டில் கேது வரும்போது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நீங்கள் பிரிந்து இருக்கிற மாதிரி, குடும்ப உறவுகளை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி, குடும்ப உறவுகளிடம் ஒற்றுமை குறையிற மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்த 18 மாத காலம் 1.5 வருஷத்துக்கு மிதுன ராசி என்பளுக்கு ஏற்படும். அடுத்த 1.5 வருஷம் மிதுன ராசி அன்பர்கள் ஜோசியம் கற்றுக்கலாம், ஜோதிடராவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அரசியல் பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், பேச்சின் மூலம் அடுத்த 1.5 வருஷம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ராகு பகவான் மூலம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 2வது ராசி ரிஷபம். ரிஷபத்திற்கு 9வது வீட்டிலே ராகு செல்வார். பாக்கியஸ்தானத்திலே ராகு செல்வது உங்களுக்கு பேரு அதிர்ஷ்டம் தான். ரிஷப ராசி இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி. ஏன்னா 9வது வீட்டிலே ராகு வரும்போது அப்பா உறவை விட்டு உங்களை பிரித்து வைக்கும். அப்பாவை விட்டு பிரிந்து சென்று உங்களுடைய சொந்த உழைப்பால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அப்பாவை விட கூடுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராகு 9வது வீட்டிலே செல்லும்போது ஏற்படுத்துவார். ராகு கேதுவால் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் மீனம் ராசி உள்ளது. மீனம் ராசிக்கு 5, 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். கோச்சாரத்தில் 5வது வீட்டில் கேது வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுவரை நீங்கள் போகாத கோயிலில் பண்ணாத பரிகாரம் இல்லை, எனக்கு எதுவுமே பலன் தரல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாலும், கடந்த காலங்களில் செய்த பரிகார பூஜைகள் 5வது வீட்டிலே கேது வரும்போது முழுமையாக பலன் தரும். இறைவனே கடவுளே உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்க போகிறார். மீனராசிக்கு 5, 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது வேறு அதிர்ஷ்டம்தான். 11வது வீட்டிலே ராகு வரும்போது எக்காரியங்களை தொட்டாலும் எந்த காரியங்களை ஆரம்பித்தாலும் மீனராசி என்பளுக்கு லாபம்தான், பன்மடங்கு லாபம்தான், அதிக பணம் சம்பாதிக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் மூத்த உடன் பிறந்தவர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி, தன்னுடைய குழந்தைகளை விட்டு நீங்கள் விலகி இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைங்க படிப்புக்காக வேலைக்காக அவங்க வெளியூர் வெளிநாடு சென்று அவங்க ஹாஸ்டலில் தங்கி வெளியில் வீடு எடுத்து தங்குற மாதிரி, குழந்தைகளை விட்டு மூத்த உடன் பிறந்தவர்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீன ராசி என்பளுக்கு ஏற்படும். ராகு கேது பெயர்ச்சியில் பேரு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் கன்னி. கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே கேதுவும் 5வது வீட்டிலே ராகுவும் வருகிறார். பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் 5ஆம் இடம் ராகு வரும்போது விவசாயம், மண், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பேரு அதிர்ஷ்டமான காலம். ஆடு மாடு, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி விவசாயிகள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்ளலாம். நிறையா கறவை மாடு வாங்கி விட்டிங்கன்னா அதிகமாக பால் கறக்கும். 11வது வீட்டிலே கேது வரும்போது மூத்த உடன் பிறந்தவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதாவது மூத்த உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் அந்நியம் இருக்காது. 11வது வீட்டிலே கேது வரும்போது செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல பணம், அதிக சம்பாத்தியம், நல்ல லாபம் பார்க்கலாம். 11வது கேது கன்னிராசி என்பளுக்கு நல்ல லாபங்களை கொடுப்பார். எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் அதிக லாபங்களை இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். 5, 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது கன்னி ராசி என்பர்கள் குழந்தைகளை விட்டு நீங்களோ அல்லது உங்களை விட்டு குழந்தைகளோ பிரிந்து இருக்கிற மாதிரி, மூத்த உடன் பிறந்தவர்களை விட்டு நீங்களோ அல்லது அவங்களோ பிரிந்து இருக்கிற மாதிரி, இந்த சர்ப்ப கிரகங்கள் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி எங்கே செல்கிறார்களோ அந்த உறவுகளிடமிருந்து பிரித்து விடும். அந்த அமைப்பு தான் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும்
ராகுகேது பயிற்சியின் மூலம் பெரு அதிர்ஷ்டம் வரப்போகிறது. பண ரீதியான முன்னேற்றம் உண்டு. அதே உறவுகள் ரீதியான சில பிரிவும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியின் மூலம் ஏற்படும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.